ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடையை பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு பீங்காவை பறிச்சிக்கலாங்க. பீங்காய் நல்லா இலசாக இருக்குது. அதனால் இன்றைக்கி முதல் அறுவடை நம்ம பீங்காவை பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் ஒரு 2 கிலோ அளவுக்கே பீக்கங்காய் இன்றைக்கி நிறையவே இருக்குதுங்க. அதனால தான் சரி முதல்ல பீக்கங்காய் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறேங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள், இலசாக இருக்குது பாருங்கள் காய். புதன்கிழமை போட்ட வீடியோவில் எல்லாருமே நிறைய கமெண்ட்டு நல்லா மோட்டிவேஷனாக சொல்லியிருக்கீங்க, நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வேண்டி நான் மறுபடியும் தொடர்ந்து வீடியோ போடுறேங்க. ஏன்னா என்னை நம்பி நீங்கள் போடுங்க, உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்டு கொடுத்துங்கிறதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்ததுங்க. அதனால் சரி, நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதாங்க. அதனால தான் நானும் சரி நாம் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இப்போ டெய்லி போடுறேங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நர்சரி வீடியோ ஒன்று போட்டிருக்கேங்க, பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா அது நர்சரி கார்டன் வீடியோ எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, காயருடையே பார்த்த கண்கள் கொஞ்சம் பூக்களையும் பார்க்கட்டும் அப்படின்றதுனால அந்த நர்சரி வீடியோ போட்டிருக்கேங்க. நிறைய பூக்கள் இருந்தது, நிறைய அந்த கார்டன் பார்க்கும் போதே நல்லா ஒரு ஒரு நல்ல வைப்புங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, மனசு நல்லா ஒரு ரிலாக்ஸேஷன் ஆச்சு. அதனால் எனக்கு உங்கள்கிட்ட காட்டணும் அந்த வீடியோவுன்னு சொல்லிட்டு நான் போட்டேங்க. ஆனால் சரியாக யாரும் பார்க்கல அந்த வீடியோவன்றது வியூஸ்லேயே தெரிஞ்சிருச்சுங்க. அதனால தான் நான் இன்றைக்கி அறுவடை வீடியோ போட்டேங்க. அந்த அறுவடை வீடியோ தவிர வேறு எந்த வீடியோ போட்டாலுமே நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க எனக்கு. அப்புறம் கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, நானும் கோயம்புத்தூர் தாங்க, இந்த நர்சரி எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்கிறேன்னா சிஸ்டர், நான் கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையாக தான் வந்தேங்க. அந்த வேலையாக நம்ம இப்போ ரோட்டில் போகும்போது பார்த்த நர்சரி கார்டன் தாங்க அது. எனக்கும் அந்த ஏரியா பேர்லாம் எனக்கு தெரியலிங்க. நான் பாஸ்போர்ட் விஷயமா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்தவங்க. அதனால் நான் அந்த பாஸ்போர்ட் வழியாக போன வழியில் அந்த நர்சரி கார்டன் பார்த்தேங்க அதை. அதனால் எனக்கு அந்த ஏரியா பேரோ இல்லை அந்த நர்சரிக்கு பேரோ நான் சரியாக கவனிக்கலைங்க. நான் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்க மாட்டேங்க. ஏன்னா அது ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ஆகிடுன்றதுனால நான் அதை கூட காட்டலைங்க. நான் அந்த நேரத்தில் அந்த போர்டையும் நான் சரியாக கவனிக்கலைங்க. அதனால் என்னால் அந்த பேரையும் என்னால் சொல்ல முடியல உங்கள்கிட்ட, அந்த ஏரியா பேரையும் என்னால் சொல்ல முடியல. ஆனால் அது கோயம்புத்தூருக்குள்ளே தாங்க இருக்குது அந்த நர்சரி கார்டன். நாங்கள் இப்போ பாவக்காய்க்கு விதைக்கு பாருங்கள், பாவக்காய் மொத்த விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்டில் பாவக்காய் விதையும் கேட்டிருக்கீங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி நான் இப்போ பாவக்காயை பழுக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஏன்னா பாவக்காய் விதை, கத்திரிக்காய் விதையெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன விதை கேட்டிருக்கீங்கன்னா, இப்போ பாவக்காய் கத்திரிக்காய் தான் இப்போதைக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க விதையை. அதனால் அந்த 2 ரகமும் நான் சேர்த்து வைக்கிறது தாங்க இப்போ முயற்சி போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு விதை கொடுப்பேங்க. நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க மிளகாவை பறிச்சிக்கலாம். அப்புறம் என்ன சொல்கிறதுனா, அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டவங்களும் இருக்கீங்க நர்சரி பார்த்துட்டு. அதனால் எனக்கு அதுவும் ஒரு சந்தோஷம்தாங்க. ஏன்னா என்ன மாதிரி அவங்களும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதனால் பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் இதில் கொடுக்குறேங்க, நீங்களும் பாருங்கள். நர்சரியில் பூக்கள்லாம் சூப்பராக இருக்குதுங்க. அதனால தான் சரி உங்கள்கிட்ட காட்டணுமே நான் காமிச்சேன், நேற்று போட்டேன். நான் அது சரியாக யாரும் பார்க்கல. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவும் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோவிலையும் காய்கறி எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க. அங்கே கோயம்புத்தூர்லேருந்து வாங்கின இந்த கொய்யாக்காய் செடி தாங்க இந்த கொய்யாக்காய் செடி. எப்படி இருக்குது பாருங்கள், வளர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடியை கொஞ்சம் பொடி பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதையும் எப்படி நான் வெத்தலை காய வச்சு நான் எப்படி பொடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது வீடியோவில் சேர்த்திருக்கேங்க. கமெண்ட்டு இப்போதைக்கு சுஜா அவர்கள் தான் ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து கமெண்ட் கொடுத்ததுனால அவங்க இப்போ 50 கமெண்ட்டுக்கு மேலே தாண்டியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் சுஜா அவர்களே. உங்களுடைய கமெண்ட்டும் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களும் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் அதிகமாக கமெண்ட் கொடுத்து நீங்கள் முன்னுக்கு வரணுன்ட்டு நான் உங்களை வாழ்த்துறேங்க. இதே மாதிரி தொடர்ந்து எல்லோரும் ஆதரவு கொடுங்க. பாருங்கள் அறுவடையை, கத்திரிக்காய் அறுவடை, தக்காளி 2 இருக்குது, கத்திரிக்காய் 2 கிலோவுக்கு வருங்க. பாருங்கள், பீக்கங்காய் 2 கிலோ தாராளமாக வருங்க. ப்ரெஸ் காய் நம்மளை என்ன சொல்கிறதுனா மருந்து இல்லாத காய்கறிகள் அப்படி சொல்லிக்கலாம், ஹெல்த்தியான காய்கறிகள். பாவக்காயும் 1/2 கிலோ வருங்க, உருளைங்காயும் 1/2 கிலோ வருங்க. வாங்க வெத்தலை கொடியை பார்த்து எப்படி பொடி பண்ணுறேன்னு பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய காம்பவுண்டில் ஏற்றி விட்ருக்குறேங்க இந்த வெத்தலை கொடியை. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஏற்றி வீட்டுக்குள்ளே வளைச்சி விட்ருக்குறேங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் இந்த வெத்தலையெல்லாம் இன்றைக்கி கட் பண்ணி அலசி காய வச்சு பொடியாக்குறேங்க. அதனால் உங்களுக்கு இது வீடியோவில் இதை அட்டாச் பண்ணிக்கிறேங்க.
எதுக்கு இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சமையலில் வந்து நம்ம வெத்தலையே நம்மளால் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு வெத்தலை பொடியில் நம்ம சமையலில் கலந்து கொடுக்கலாங்க. ஏன்னா இந்த வெத்தலையில் வந்து அவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்குதுங்க. எல்லாருக்குமே வெத்தலையில் எவ்வளோ சத்து இருக்குதுன்றது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியுங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் சமையல்லையாவது நீங்கள் வந்து வெத்தலை பொடியை கலந்து யூஸ் பண்ணி சமைங்க அப்படின்றதுக்கு வேண்டி நான் அப்படி தான் சமைக்கிறேங்க அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் இதை சேர்த்திருக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து கரெக்டாக வருஷத்துக்கு 2 டைம் அரைப்பேங்க. வெத்தலை பொடியாக இருக்கட்டும், வல்லார பொடியாக இருக்கட்டும், அந்த மாதிரி தலை அதிகமாக இருக்கும்போது அரைச்சி காய வச்சு நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கரெக்டாக எனக்கு வந்து வருஷம் வரைக்கும் 2 தடவை அரைக்கிறதுனால வருஷம் வரைக்கும் எனக்கு வந்துடுங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு காய் சமைச்சாலுமோ இல்லை நான்வெஜ் சமைச்சாலுமோ இல்லை எந்த ஒரு சமையலுமே ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் இப்படி போட்டு நம்ம சமைக்கலாங்க. அந்த மாதிரி சமைக்கும் போது அதுக்குண்டான சத்து நம்ம உடம்புக்கு வந்துடும். அந்த 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 நேரம் நம்ம வெத்தலை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கும் அது உடம்புக்கு நம்ம கொடுத்துருவோங்க. அதனால் வெத்தலையில் வந்து சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாங்க. நான் அப்படி தாங்க எங்கள் வீட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து உங்கள்கிட்ட காட்டணுன்றதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேங்க. பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. என்னுடைய வெத்தலை கொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் கொடுங்க. ஏன்னா இது இந்த பக்கமே படர்ந்துட்டு இருந்ததுங்க. நான் தான் இவ்வளோ வெத்தலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூரா கட் பண்ணி வச்சுட்டு அப்போ அளவாக ஒரு கொஞ்சம் கொடி மட்டும் வச்சுருக்கிறேங்க. ஏன்னா இதுவே பொடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆகிடுதுங்க. அதனால் இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி அளவாக வச்சுக்கணுங்க. இப்போ இந்த இலையை பாருங்கள், நான் உங்களுக்கு அரைச்சி காய வச்சு காட்டுறேன். எவ்வளோ இலை இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சுமாராக பொடி மட்டுமே எனக்கு இப்போ அரைச்சி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ டப்பிக்கு மீறி வந்ததுங்க. 1/2 கிலோ டப்பி பாட்டிலில் ஹனி பாட்டில் 1/2 கிலோ ஹனி பாட்டிலுங்க அது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 லிட்ரு ஹனி பாட்டிலுங்க அது. கரெக்டாக 1/2 லிட்ரு ஹனி பாட்டில் வந்து ரப்பர் ஆகி இன்னும் ஒரு குட்டி பாட்டிலுக்கு அது வந்ததுங்க. அந்த மாதிரி அவ்வளோ தலை வந்து இதுக்கு வந்திருக்குதுங்க. யாருக்கெல்லாம் வெத்தலை பொடி பிடிக்கும், வெத்தலை போட பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க. எனக்கு வெத்தலை போடவும் பிடிக்காதுங்க. வெத்தலை பொடி வேணால் நான் சமையலில் யூஸ் பண்ணி நான் சாப்பிட்றேங்க. ஆனால் வெத்தலை போட எனக்கு பிடிக்காது. அப்புறம் அதனால தாங்க நான் பொடியாக யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பளிச்சுன்னு இதை கட் பண்ணி விட்டுட்டோன்னா திருப்பி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலன்றதுனால உங்களுக்கு வெத்தலையே நான் அப்படியே கட் பண்ணாத விட்டுருந்தாலுமே வெத்தலை பூரா வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோத்தாக்கின மாதிரி எல்லாம் கருகின மாதிரி ஆகிடுதுங்க. அதனால் அது வேஸ்ட்டாக போயிடுதுங்க அந்த வெத்தலை. அதனால் நான் எப்போயுமே வெயில் காலம் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி அழைச்சி காய வச்சிருவோங்க. ஏன்னா அது வேஸ்ட்டாக போகிறத விட நம்ம வந்து இது மாதிரி சமையலில் யூஸ் பண்ணி இப்போ சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி நான் பண்ணிட்டு வரேங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து நெல்லை காய வச்சு தான் நான் காட்டலைங்க. மிக்சியில் ஜாரில் அரைக்கிறது மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி தாங்க நல்லா காய வச்சு நல்லா முறைன்னு நல்லா இப்படி பிசுக்குனா உடையிற அளவுக்கு முறைப்பு வந்துடணுங்க. ஏன்னா உங்களுக்கு லென்த்தாக வீடியோ கொடுத்தாலும் அதுக்குமே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறது இல்லைங்க. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுக்கணுமேன்ட்டு நான் அரைச்சி உங்களுக்கு வந்து தூளை மட்டும் காட்டுறேங்க. ஏன்னா தூளை பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கும் வந்து எவ்வளோ ஆயிருக்கு தூளுன்றது தெரியும். அதனால் அவ்வளோ தலையை வந்து இவ்வளோ அரைச்சதுனால தான் இவ்வளோ தூள் வருதுங்க. அதனால் வந்து உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ தூள் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.